நாட்டுக்காக இறந்து போகிறவங்களுக்கு கூட இவ்வளோ காசு கொடுக்குறதில்ல எந்த கவர்மெண்ட்டுமே. கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனவங்களுக்கு லட்சக்கணக்கில் காசு கவர்மெண்ட்டு கொடுத்துட்ருக்கு. அதான் நான் யோசிச்சிட்ருக்கேன், கவர்மெண்ட்டே அவங்களோட தப்பை ஒத்துக்கிறாங்களா? ஸோ அதனால தான் இவ்வளோ காசு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான இடங்கள்ல கள்ளச்சாராயம் நிறைய மாதமாக இடங்களில் கள்ளச்சாராயம் வருஷக்கணக்கில் விற்றுட்ருக்காங்க. ஸோ போலீஸ் என்ன பண்ணிகிட்ருந்தது நமக்கு தெரியாது. இருந்தாலுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப துடிச்சு இறந்து போயிருக்காங்க எல்லாருமே. ஸோ அவங்களும் மனுஷங்க தானே. இறந்து போனவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ நாள் இவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க சாராயம் குடிக்காதீங்கன்னு? இவங்க என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? இந்த விபத்தில் யார் மேலே தப்பு இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உயிரிழந்த நிலையில் தற்போது ஒருவர் உயிரிழந்து தற்போது உயிரிழப்போரின் எண்ணிக்கை 28 அதிகரித்திருக்கிறது. குறிச்சிகள் விஷச்சாராயம் குறித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 50 அதிகரித்திருக்கிறது. அடுத்தடுத்து தற்போது விஷச்சாராயம் வெளிப்படுத்தி வரும் குறிச்சிகள் விஷச்சாராயம் குறித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 50 அதிகரித்திருக்கிறது. அடுத்தடுத்து தற்போது விஷச்சாராயம் வெளிப்படுத்தி வரும் கள்ளக்குறிச்சி